உன்னதமான ரோஸ்டை மட்டும் விரும்பக்கூடிய வலுவான மனம் படைத்தவர்கள் உட்காருங்க. உங்களுக்காக தான் இந்த நிகழ்ச்சி வந்து இப்ப ஆரம்பிக்கும். நீ மட்டும் அதே இடத்துல அப்படியே இருக்க. Absolutely fucking not. Well, hello guys, welcome to my YouTube channel. கல்யாணம் போட்டிருக்கீங்க? தோனி ஃபேனோ? இல்லப்பா, அஜித் ஃபேன். ஊரை விட்டு ஊர் ஹைவேஸ்ல போகும்போது அந்த ஊருக்கு சேஃபா போவோமா இல்ல குணமா போவோமா அப்படிங்கிற ஒரு பயம். என்னப்பா பிஃபோர் வெர்சஸ் பிஃபோர் வீடியோவா? டிரான்சிஷனுக்கு அப்புறமா அப்படியே தான் இருக்கு, ஒண்ணுமே சேஞ்ச் ஆகல. இதுக்கே இவ்வளவு சீனு. மீன் கருவாடு ஆகலாம்டா, ஆனா கருவாடு மீன் ஆக முடியாதா? கிளட்டு பயலே, உன் வயசு என்ன என் வயசு என்னடா? என்னட்டு சண்டைக்கு வரையடா? நீலாம் நின்றுவேடா? இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரலாமா? வேற எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும்? பார்த்தோன்னே சாப்பிடலாம் போல தோணுது. மாலை காத்த நான் எப்ப பாக்குறேன். எப்படா உள்ளாடைய வெளியே போட்டிருக்கிற இது ஒரு பிறந்ததுல இருந்து கண்ணாடியில மூஞ்சியே பார்க்காத நீ ஒரு Everywhere I go, எப்படி யாரா நீ? Everywhere I go, I see his face. சரி, இப்ப இதுல யாரு ஹஸ்பண்ட் யாரு வைஃப்? வீட்ல என்னடானா வேண்டாதால கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க, வேண்டிய ஆளு கல்யாணமே வேண்டாங்கிறாரு. பெட்டி எடுத்துட்டு வீட்டுல வந்துரு. எந்த ரூம்ல? உன் தங்க ரூம்லயா உங்க அம்மா ரூம்லயா? எப்பனாச்சும் தான் பரவாயில்ல, எப்பயுமே Semi nude. எப்படி? I'm not wrong. குழந்தைரா இது? உன் வயசு என்ன, உன் சைஸ் என்ன? 60 வயது இணை வேண்டாம், எனக்கு 10 வயது இணை வேணுமாமா. அதாவது இந்த பீடத்தலையின் புதுப்பெயர் தான் வந்து டிரான்சேஜ். மூக்கு செவந்துரும். நல்லா இருக்கும். பிகாஸ் அந்த டே ஃபுல்லா பிங்கா இருக்கும். கடுப்பே தாங்கடா போங்கடா. எப்படி பேசுறா? எனக்கு மவுத்தரிச்சலா இருக்குடா. ஆனா உண்மையாலே என்னப்பா சும்மா பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படி இருந்துடவே கூடாது. கொஞ்சம் சம்பாரிச்சாலும் பயணிச்சு அனுபவிச்சிடணும். We are not the same. அவங்க கால் நகம் முதற்கொண்டு நடிக்கு, இது அருமையான நடிப்பு. Work out பண்ணாங்கன்னா அந்த அதிர்வு நமக்குள்ள வருது. அவன் பாடியாடா வச்சிருக்கான். அவன் என்ன பண்றா தெரியுமா? பூ அப்படிங்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டேன். நான் மட்டும் உங்க ஒப்பனா இருந்தேனா, நீ கருள் வந்து தெருவுக்கு அந்த 10 செகண்ட் உங்க கவர்ல கட்டி கால்ல நசி காவால போட்டு போயிட்டே இருப்பேன்டா. இத புடி. இது சைனா தலை இல்ல, இந்தியா தலை தான். இதை வச்சு love life. அதான் சொல்றது, படிக்கிறதுல படிச்சுக்கடா ராசா, படிக்கிறதுல படிச்சுக்கடா. அது பாரு, பொண்ணு கை பிடிச்சது நீங்க மாட்டு கை பிடிக்கிற. வணக்கண்டா பங்காளி. சேது சீமையில இருந்து போதை ஏறினாத்தான் அது சரக்கு. ராம்நாடு தான் நம்ம கணக்கு. பைத்தியகாரத்தனமா பேசுறது ஓகே, கான்பிடென்ட்டா பைத்தியகாரத்தனமா பேசிருக்கான். அதனால என்ன சொல்றேன்னா, கோடு வழக்கு ராம்நாடு தான் நம்ம கணக்கு. சேது சீமையில இருந்து லைன்ல கட்டாருந்துங்க. எல்லா பெண்ணுமே விரும்புவா இந்த மாதிரி ஒரு தாடியோட, கையில பைத்தியக்கார மாதிரி ஒரு பேண்ட் ஒன்று கட்டிக்கிட்டு, வேலைக்கு போகாம எப்பவுமே சாமானத்தை குடிக்கு நடுவில் சொருகிட்டு சுத்தக்கூடிய ஒரு ஆள் வந்து இரும்புத்துக்கு ஒரு கேரக்டர் தான்.
Life is too short to argue. Just say உனக்கு எஸ்கே ஜாஸ்திடா. and move on. இனிமேதாங்க வீட்ல ட்விஸ்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. கைத்து மேல 2 போட்டேன்னு வச்சுக்க எல்லாம் சரியா போயிடும். லவ் ஃபெயிலியரா வருத்தமா இருக்கோ? எந்த வருத்தமும் படாத. 2 தங்காரலி கொட்டி அரைச்சு தின்னுட்டு நைட்டு படுத்துக்க. காலையில எந்த பிரச்சனையும் இருக்காது. எவ்வளவு நேத்து வந்து பேசுறான், இன்னைக்கு விட்டுட்டு போயிட்டாலும் இங்க வருத்தமா இருக்கா, மருந்து குடிக்க அழைக்காத. அத்தா பண்ணி இத்தா பண்ணி அத்தா வேணா பண்ணி உமால ஃபர்ஸ்ட் கட்டி கம்மி பண்றா. அதுக்கு கல்யாண வயசுன்னு வச்சுக்காம பாயிண்ட் தர முடியும். நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும் நீ மூடு மட்டு போடு மச்சான். உன்னதான் மச்சான். டேய் வீடியோ பாக்குறீ உன்னதான் மச்சான், உன்னதான். ஆனா நீங்களும் நல்லா கிடையாது சரியா? நீங்களும் ஒரு காமெடிங்க தான், அதுல எந்த வித சந்தேகமும் கிடையாது. நாங்க குழந்தை பெத்துக்கிறதே கண்டென்ட்டுக்காக தான்டா. அதையே நாங்க வீடியோக்கு தான்டா பண்றோம். இதை நாங்க எடுக்க மாட்டோமா அப்படிங்கிற மைண்ட் செட்ல பண்றாங்களாங்கிறதே தெரியல எனக்கு. இதெல்லாம் எதுவுமே பெருசா எக்ஸைட் ஆக மாட்டேங்கிறா. அது ஏன்னே தெரியலடா. Excuse me. எனக்கு வர்ற மாதிரி இருக்கு. இப்ப பெருசா யாராவது ரோட்ல ஏதாவது ஒரு கார் வச்சுக்கிறாங்கன்னா அந்த கார் நம்ம வாங்கணும் அப்படின்னு தோன்றது இல்ல. ஏதாவது ஒரு பொருளை பார்த்தோம்னா இது நம்ம வீட்டுக்கு இது பண்ணலாம் அப்படின்னு தோன்றது இல்ல. இந்த கஷ்டப்படுறேன்னு இப்படி அல்ல 900 ரூபாய் பெயிண்ட் டாப் வாங்கி போட்டு 1000 ரூபாய் சட்டை வாங்கி போட்டுருக்கா கஷ்டப்படுறேன். அழகா பொண்ணுங்க போனா கூட அதை பாக்குறதுக்கு டைம் இல்ல. ஆமாப்பா, இப்ப எது மேலயும் பெருசா ஈடுபாடு இல்லப்பா. ஏய், நான் தான் சர்க்காசம் பண்ணுவேன்னு தெரியும்ல. கம் ஆன், அஃபண்ட் ஆகாதீங்க. தீஸ் ஆர் ஜஸ்ட் ஜோக்ஸ். ஏன் இவ்வளவு அழகா இருக்கேன்? என்னடா இது வாழ்க்கை? அத்தனே கட் பண்றா ரொம்ப போட்டுருக்கேன். எடிட்ல போயிருமில்ல. உன் பாதம் போகும் பாதை நானும் போக வந்தேனே, உன் மேலே ஆசைப்பட்டு காத்து